கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. ஸ்டேட்டஸ் ஸ்டோரி உள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சலூனுக்கு வந்திருக்கான். இந்த சலூனுக்கு தான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் வரான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு கூப்பன் கிடச்சிருக்கனால தான் வந்திருக்கான். ஒரு ஆஃபர் இருக்குது ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தா அவனுக்கு ஹேர் கட் பண்ணக்கூடிய ஸ்டைலிஸ்ட்டை பார்த்த உடனே அவனுக்கு லவ் வந்துடுது. ஸோ இப்போ அந்த பொண்ணு தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு இவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இவன் அவளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இவன் ரொம்ப ஷை டைப்பா. ஸோ அவள் பார்க்குறப்பெல்லாம் ஐ கான்டாக்ட் வச்சுக்க முடியாமல் அவன் வந்து அப்படி தலை குனிஞ்சிக்கிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அவள் பார்க்காதப்ப சைட் அடிச்சிட்டுலாம் உட்காந்துட்ருக்கான். அவள் ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவன்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அவன் அவளை பார்க்காமலேயே சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டோடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்கே ஏதாவது சொதப்பிடுவேணும்னு சொல்லி. என் லைஃப்லையே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்கள் தான் தெரியுமா. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வாயை திறந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வருது. இனிமே நான் கண்டிப்பாக யாருனாலும் சரி சூப்பராக ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா நல்லா பழகிறதுக்காக ஆரம்பிச்சுட்றாங்க. ஹீரோ அதுக்கு பிறகு இவளை பார்க்கணுங்கிறதுக்காகவே மாதம் ஒரு தடவை இந்த சலூனுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறான். அதனால் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து பர்சனலாகவும் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷன் வைஸ் அப்படிங்கிற மாதிரி அறிமுகமாகிக்கிறான். ஹீரோயினுக்கு அது கேட்ட உடனே சந்தோஷம் தாங்கலை. அவளுக்கு ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் டேலண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து போகும்போதெல்லாம் ஃபோட்டோகிராஃபியில் புதுசாக ஏதாவது பண்ணானா இல்லை என்ன புதுசாக நடந்துட்டுருக்கான் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் கேள்வி கேட்டு எல்லாம் பழகிட்டு இருக்கா. இப்படி ஒரு வருஷம் ஆகிடுதா. ஹீரோ கடைசியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவகிட்ட ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கேட்குறான், இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல, ஹீரோவும் இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த செரி பிளாசம்ஸ் இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்டுக்கிட்டே தலையை திருப்பிடுறானா. இவன் ஹேர் கட் பண்ணுறதுல கவனம் வச்சுட்டு இருக்கனால இவன் தலையை திருப்புறதை பார்க்காம அவனுடைய காதை கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ அங்கே ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அது கூட தெரியாமல் அவளுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இவ பயங்கரமாக வந்து பயந்து போய் அலறதுக்காக ஆரம்பிச்சிட்றா. உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒன்று கூட்டிடுறாங்க. அவளுடைய பாஸ் எல்லாம் வந்துடுறாரு. ஸோ இவ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அழாத குறையாக அவனுக்கு சமாதானம் சொல்லிகிட்ருக்கா. பிறகு அவளே ஹாஸ்பிட்டலுக்கும் ஒன்று கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப வந்து அழுதுகிட்டே சாரி எல்லாம் கேட்டுட்ருக்கா. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆனதே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆனாலும் சரி நான் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு சந்தோஷமாகிடுது. வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, நெக்ஸ்ட் வீக் என் கூட டேட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது கேட்டோடனே ஹீரோ எனக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, இவன் டேட்டுக்கு கூப்பிட்றான், நான் என்னவோ காசு கேட்பான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஷாக்கில் வரைஞ்சி போய் நின்றுட்டுருக்க. ஹீரோவும் டேட்டுக்கான டைமிங் பிளேஸ் எல்லாம் நான் டிசைட் பண்ணிவிட்டு பிறகு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனை பற்றி நம்ம கிட்ட சொல்லிக்கிறான். அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதில் அவங்க அப்பா வந்து ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாரு. அப்போலேருந்து அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸ்கூல் முடித்த கையோட சிட்டி பக்கம் கிளம்பி வந்துட்டான். எப்படியாவது ஒரு வெல் நோன் ஃபோட்டோகிராஃபர் ஆகிடணும், நிறைய எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஏகப்பட்ட பேர் அவனுக்கு போட்டிக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு சேர்றான். பட் ஆனால் அங்கே அவனுக்கு டேலண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தாழ்த்தப்படுற மாதிரி தன்னை தானே வந்து தாழ்த்திக்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கு அங்கே எதுவுமே தெரியலன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஸோ கொஞ்ச நாள் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். பட் எப்போவுமே எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நான் இடைஞ்சலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனாவே நினச்சிக்கிட்டு எனக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் செட் ஆகாது போல் அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு இப்போ அவனுக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறான். கூட டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டானா. ஹீரோயின் வந்து இந்த டேட்டா எடுத்துக்கல, ஒரு அவுட்டிங் மாதிரியும் அவன் ஃபோட்டோகிராஃபிக்காக துணைக்கு அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கா. ஹீரோ வந்து அவன் அது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்கிறது தெரியும். இருந்தாலும் அவனுக்கு வந்து அது ஒரு டேட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட நீங்கள் எப்படி ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் சொல்கிறா, சின்ன வயசுலேருந்தே என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ கிளாஸில் எல்லாரும் என்னை டீஸ் பண்ணிட்டு புள்ளி பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருப்பாங்க. அதில் நான் எப்பவும் டவுனாகவே இருந்துட்டுருப்பேனா. ஒரு நாள் என் அண்ணனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை ஒரு ஹேர் ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போனான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்குன்னு சொல்லி ஹேரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. மற்றவங்கள மாதிரி நானும் ஒரு நார்மல் பர்சனுங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன்.
ஸோ ஒரு ஹேரால் ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொண்டு வர முடியும்னா நானும் அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ என் ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்கேன் உங்கள் காதை வெற்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரசித்து கேட்டுட்ருக்கான். இவளுடைய பேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான். அதுக்கு பிறகு அவகிட்ட ஒரு தயக்கத்தோடவே சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இன்னும் ஷாக் ஆகிட்டு என்ன பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாதுங்க, ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய ட்ரீம் அதுதான், அதுக்காகத்தான் நான் வந்து என் ஊர்லேருந்து இந்த சிட்டிக்கே வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறமா வேலையில் எவ்வளோ சிரமன்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாக்கு பிடிக்க முடியலங்கிறப்போ அந்த வேலையை நான் விட்டுட்டேன். என் ட்ரீமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் இப்போதைக்கு நான் ஒரு பாரில் சர்வராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோடனே ஹீரோ எனக்கு கோவம் வந்துடுது. ஸோ உங்களுடைய ஜாபை வச்சு நீங்கள் இப்படி தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிடுவேன்னு நீங்கள் மனசில் செட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காகத்தான் என்கிட்ட போய் சொன்னீங்க இல்லையா அப்படின்ன உடனே ஹீரோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே வந்துட்டு அவட்டுக்கு திட்டுறதுக்காக ஆரம்பிச்சிட்றான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு, அதுக்காக நீங்களாவே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிப்பீங்களா? அதுக்காக தான் நான் போய் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக உங்கள் ட்ரீம் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களாம் ஒரு மனுஷனா? நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சும் அதுக்கான எஃபோர்ட் போடாமல் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன்னு ஈஸியாக இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. கிடைச்ச வேலையை பார்க்குறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ வந்து அவளை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறான். பாருங்கள், ஒரு வருஷமாக உங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேஷனட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நானுமே என் ட்ரீமை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். நானே இப்போ எஃபோர்ட் போடலான்ட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்கள் வேற சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக என்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், பிடிச்ச மாதிரி நான் மாறி காட்டுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கு அடுத்ததுலேருந்து ஹீரோயின் தன்னை அறியாமல் ஹீரோவை மிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே வாரங்கள் ஓடி ஓடி ஒரு மாதமே முடிஞ்சு போயிடுது. ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு காலோ இல்லை மெசேஜோ அவளுக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ தான் வந்து அவள் ரிலீஸ் பண்ணுறான், ஹீரோ தன்னை வந்து அவாய்ட் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து திரும்ப ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காளா. அப்போ தான் ஹீரோ கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. ரொம்ப சந்தோஷமாக அதை அட்டன் பண்ணி பேசுகிறா. பார்த்தா ஹீரோ வந்து, சாரிங்க, உங்களை நான் வந்து காண்டாக்டே பண்ணலை ஒரு மாதமாக, ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேச்சுக்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்றான். என்ன ஃபர்ஸ்ட் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காக, ஆமாங்க, நான் உங்ககிட்ட சொன்னல என்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அதை தாங்க பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டூடியோவிலே திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். இன்னும் நான் ஃபோட்டோகிராஃபர் ரேஞ்சுக்கெலாம் ஆகலை, இன்னும் லேர்னிங்கில் தான் இருக்கேன். அங்கே எடுபடி வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், திட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதுக்காக தான் ட்ரீட்டு கூப்பிடலான்ட்டு இருக்கேன். உங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மீல் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பிளான் பண்ண டே வந்துடுது. ஸோ அந்த டேட்டுக்காகன்னு சொல்லி ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காளா. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா அவளுக்கு தலையில் நிறையா வெள்ளை முடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு எப்படி அது மாதிரி ஆச்சுன்னே புரியலை. நம்மளுக்கு 25 வயசு தானே ஆகுது, நம்மளுக்கு எப்படி இவ்வளோ கிரே ஹேர் வந்துச்சு? சரி, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை யோசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிரே ஹேரெல்லாம் பிளாக்காக மாற்றிக்கிட்டு அப்புறம் அங்கே ஹீரோவை பார்க்குறதுக்குன்னு கிளம்பி போயிடுறா. அங்கே ஹீரோ பார்த்தோன்னா ஒரு ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மெனு எல்லாமே வந்துட்டு டிஷ்ஷஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. ஹீரோ வந்து அதனால் எம்பரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நான் வந்தது இல்லைங்க, அதனால தான் இது என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதனால் என்ன பார்த்து பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை பெருசாக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மண்டையிலே வந்துட்டு தட்டுற மாதிரி இருந்துச்சு, என்னுடைய ட்ரீமை நினச்சி நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்காம பயந்துட்டு பாதியில் விடுறதுக்கு ரெடியாக இருந்தேன்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணுறதுக்காகவும் உங்கள் நினைவில் நான் பார்த்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குட்டி கிட் கொடுக்குறான். அது வந்து சிசர்ஸ் எல்லாம் டைப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஹேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு டூல் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்டைலில் இருக்கிற மாதிரி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சிசர்ஸ், ப்ரஷஸ் எல்லாம் அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களுடைய டேட் எல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவும் இப்போ ஒரு மாதமாக ஹீரோயினை பார்க்கல, அதனால் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி கேட்க அவளும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த புது டூல்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு ஹேர் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோவும் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி வந்து ஒரு வருஷமாக நான் இங்கே வரதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவனுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவன் அவளை லவ் பண்ணுறதாகவும் அவனை லவ் பண்ணுறதுக்காக அவன் வந்து விரும்புகிறதாகவும் சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னடா இது மொதல் டேட்லேயே இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரெயின் ஏறி தான் அவளுடைய ஏரியாவுக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ வந்து அவளை ட்ராப் பண்ணுறான், ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்துட்டு போகக்கூடிய ட்ரெயினுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் அங்கே ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீங்கள் கேட்டிங்கல்ல என்னை லவ்
பண்ணுறதா சொன்னீங்களே, நான் அத பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொன்னா போதும்ல அப்படிங்கிற மாரி கேட்குறான். இத கேட்டோனே ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. அவன் ஏதோ பதில் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு மட்டும் தான் நெனச்சிருந்திருப்பான். ஹீரோயின் இந்த அளவுக்கு வந்துட்டு சொல்றான்னா, கண்டிப்பா அவளுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நின்னுட்டே இருக்க, ஹீரோயின் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாளா, அதுக்கப்புறம் தான் இவ ரியலைஸ் பண்ணிட்டு சைக்கிள் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். அவள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள அங்கேருந்து ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிக்க, இவனும் தொரத்திக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கான். என்ன சொன்னீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் எனக்கும் உன் மேல காதல் வந்துருச்சோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ட்ரெயின் அதுக்கப்புறம் வேகம் எடுத்துருது. பிறகு இவங்க 2 பேரும் 24 மணி நேரமும் ஃபோனு இல்ல, காலு இல்ல, மீட்டப்புன்னு சொல்லிட்டு பயங்கர இன்வால்வ்டா டேட் பண்றதுக்காக ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படியே 3 மாசம் அவங்க லைஃப்ல செம்ம சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஹீரோவ சுத்தமா பிடிக்காது. அவன் வந்து ஹீரோயின பார்த்ததில்ல. ஹீரோயின் மூலமா கேள்வி மட்டும் தான் பட்டுருப்பான். ஸோ இப்போ வந்து அவன் பயங்கரமா ஹீரோயின கிட்ட புலம்பிட்டே இருப்பான். இந்த மாரி அவன் காதறுத்துங்கிறது ஆனா வந்து அவன் உன்னையும் டேட் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்கான். என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவ ஹீரோ கிட்ட மெசேஜ் அனுப்பும்போது சொல்லிட்டு இருப்பா. உடம்பு முடியல. அதனால நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இதனால ஹீரோ ரொம்ப பதட்டப்பட்டுட்டு அவளுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கே வந்து நிற்கிறான். அவளுடைய சிஸ்டர் இன் லா இன்னும் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல. பட் ஆனா ஃபியூச்சர் சிஸ்டர் இன் லா தான் போய் கதவை திறக்கிறாளா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவும் நான் இந்த மாதிரி ஹீரோயினுக்காக மெடிசன் கொண்டு வந்திருக்கேன். அவளை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயினோட அண்ணனும் ஹீரோவுடைய காதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஓ நீ தான் என் தங்கச்சி டேட் பண்ணிட்டு இருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்னை தாண்டா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன் இருறா வர இன்னொரு காதை அறுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தியோட ஓடி வந்துட்டு இருக்க அங்கே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவனை தடுத்து நிறுத்துறான். இவங்க எல்லாரும் போட்டுற சண்டையில் அங்கே ஹீரோயின் ஓடி வந்துடுறா. நம்ம ஹீரோவை இழுத்து அவங்க அண்ணன் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கும் செய்கிறா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் என்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட கத்திக்கிட்டே இருக்க அவளுடைய சிஸ்டர் இல்லாவும் சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு போய் நீ சொன்னதை விட சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அண்ணன்கிட்ட இருந்து ஒரு வழியாக பேசி தாக்கு பிடிச்சி ஹீரோயின் அங்கே அவளுடைய ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். நான் ரூம்குள்ளே நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்ட ஹீரோவும் ஹீரோனுடைய ரூம்குள்ளே என்ட்ரி ஆகாமல் கதவுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் அங்கே மாஸ்கோடெல்லாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரி உனக்கு கோல்டு காஃபெல்லாம் இருக்கா நான் அதுக்கு மெடிசனே வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் ஓ நான் மாஸ்க் போட்டிருக்கனால அப்படி சொல்கிறியா அதுக்காக நான் போடலை ஆக்சுவலாக நான் ரொம்ப சிக்காக இருக்கேன்ல மேக்கப் எல்லாம் போடலை நீ என்னை அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபேஸை மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படி நீ எப்படினாலும் அழகாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறானா. ஹீரோயினும் இல்லை மேக்கப் இல்லைனா நான் ரொம்ப சைல்டிஷாக இருப்பேன் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ உடம்பு சரியில்லைல்ல சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். ஸோ வந்து வெக்கப்பட்டுட்டு அப்படியே எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவளை பார்த்து செம்ம அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து சும்மா நீ பேச்சுக்கு சொல்கிற அப்படின்னோடனே இல்லை நீ நிஜமாவே அழகாக இருக்க நான் உன்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கையில் எடுக்கிறானா. ஹீரோயின் வந்து அப்படியே வைக்கப்பட்டுட்டு கையெல்லாம் வச்சு முகத்தை மறைச்சிக்கிறான். அப்போ ஹீரோவும் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளோஸராக போக அங்கே கரெக்டாக ஹீரோயினுடைய அண்ணன் வந்து இவனை கழுத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி கிஸ் பண்ண பார்க்குறியா மவனே செத்தடா நீனு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே எழுதிட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினும் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு தூக்கத்திலே திடீர்னு செம்மையான பெயின் வந்துடுது. அவளால் கால் முதுகு எல்லாமே கனாபினான்னு வலிக்க ஆரம்பிச்சிடுது. தாக்கு பிடிக்கவே முடியல. வலி தாங்க முடியாமல் கத்துறா. கதவு மூடி இருக்கனால வெளியில் யாருக்கும் கேட்கலையா. ஸோ அவள் எப்படியோ தடுமாறி பெட்லேருந்து கீழே விழுந்து இறங்கி உருண்டு பிறண்டு கதவை லைட்டாக திறந்து அவங்க அண்ணன் பேரை சொல்லி கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஆனால் வலிக்குது வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்து. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறான். ஹாஸ்பிட்டலில் அவளுக்கான பேசிக் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. அதை பண்ணிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர் ஒன்று இருக்குது எனக்கு அதுவாக இருக்குமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என் தங்கச்சி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பா எப்போவுமே அவளுக்கு என்ன டிஸார்டர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் கேட்க அதுக்கு டாக்டரும் நான் சந்தேகப்படக்கூடியது வந்துட்டு ஒரு வயசான ஒரு வியாதி மாதிரி அதாவது என்ன சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக அவங்களுக்கு 10 மடங்கு அல்லது 12 மடங்கு வேகத்தில் நார்மல் பீப்புளை விட வயசாகிடும். அதுக்கேற்ற மாதிரி தலைமுடி வந்து நிறம் மாறிடுறது ஸ்கின்னில் நிறைய ரிங்கிள்ஸ் வர்றது எலும்பெல்லாம் வீக் ஆகுறதுங்கிற மாதிரியெல்லாம் ஆகிடும். என்னுடைய சந்தேகம் தான் இது நான் இன்னும் உறுதிப்படுத்திக்கல அதுக்காக கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிக்க ஹீரோயினும் இதெல்லாம் நீங்கள் சும்மா கெஸ் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டரும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா டெஸ்ட்டும் ரன் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறா. ஆனால் ஹீரோயினுடைய அண்ணன் வந்து அங்கே கோவப்பட்டு இருக்கான். இப்படியெல்லாம் நோய் வந்து ட்ராமாவில் மூவிஸ்லலாம் தான் வரும் நட்சத்திரம் இப்பெல்லாம் நோயே கிடையாது நீங்கள் சும்மா பயன்படுத்துறீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அங்கே கூகுள் பண்ணி பார்க்குறாளா நிஜமாவே ரேரான ஒரு டிசீஸ் இந்த மாதிரி
மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. அப்போ அவங்க அண்ணன் எங்கே கிளம்புற, உன்னை டாக்டர் ரெஸ்ட்லலாம் இருக்க சொன்னாருன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னோடனே டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்ல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரப்போ வரட்டும், நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அங்கே ஹீரோயினுக்காக ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக காத்துட்ருப்பான். நான் ஆல்ரெடி அவனை மீட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறா. ஹீரோ போயிட்டு மீட் பண்ணுறா. 2 பேரும் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி கப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபன்னான டேட் மாதிரி. ஸோ இப்போ அதுக்காக ஆசையாக கிளம்பி போகிறாங்க இல்லையா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா பயங்கரமாக மழை கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஸோ ஃபயர் ஒர்க்ஸே அங்கே யாரும் ரெடி பண்ணல. அதனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனாவே ஃபயர் ஒர்க்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கண்ணுக்கு தெரிகிற குட்டி பசங்க கிட்டலாம் கொடுத்து வேடிக்கை விட்டுட்டு ஹீரோயின் கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஹீரோ அவளை பார்த்து கேட்குறான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஹீரோவும் சாரி நான் ரொம்ப அவசரமாக போகிறேன்ல, ஆக்சுவலாக எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் தான், ஆனால் இப்போ உடனேலாம் நான் கேட்கல, உன்னை கம்பலும் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா என் லைஃப்பில் நீ தான் அப்படிங்கிறத நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ மேபி 1 or 2 இயர்ஸில் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு வெல் நோன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் அதுக்குள்ளே உனக்கு வேறு யாரையாவது பிடிச்சிடலாம்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னோடனே, உன்னை விட யார் வேணாலும் பர்ஃபெக்டாக இருக்கலாம், பட் எனக்கு பர்ஃபெக்ஷன் தேவையில்லை, நீ மட்டும் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயினால் தன்னை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. உடனே ஹீரோவை இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணிடுறா. ஷாக் ஆகிற நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அவளுடைய கிஸ்ஸை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்றான். ஹீரோயின் அதுக்கப்புறமா டாக்டரை பார்க்குறதுக்காக வரா, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் அவர் நினச்சது தான் இவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதை வந்து ஈஸியாக சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஏஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10லேருந்து 12 மடங்கு வேகமாக உங்களுக்கு இனிமேல் வயசாக ஆரம்பிக்கும். நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுடைய போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், நாளை பின்ன நீங்கள் வந்து நடக்கிறதே சிரமம் பார்க்குறதுக்காக ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 6 மாதத்துலேயே 20 வயசில் இருக்கக்கூடியவங்க ஒரு 60 வயசுக்கு மாறுற அளவுக்கு வந்து மாற்றம் வந்து நேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் இதுக்கு மேலே அவளால் அவள் வேலையில் தாக்க பிடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போ ஹீரோ அவளுக்குன்னு சொல்லி அந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் கிட் வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதை பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமாக அவளுக்கு அழுக வந்துடுது. அவளுடைய லைஃப் லாங் ட்ரீமே வந்துட்டு ஒரு வெல் நோன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகணுங்கிறது தான். இப்போ அதுவே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுது தீத்துட்ருக்கான். அவங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவன் ஒரு பக்கம் ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்கான். தன்னோட குட்டி தங்கச்சி இவ்வளோ நாள் ஹெல்த்தியாக இருந்தவளுக்கு இப்படி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க வந்து உட்காந்துட்ருக்கா. ஹீரோவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்காக ஒன்றும் இல்லையே, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், எப்போ நீ தானே என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவேன், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அதை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒரு குட்டி ஒரு ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா ஹீரோவுடைய திங்ஸ் எல்லாம் இவள் கோத்ரூ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதில் நிறைய ஃபோட்டோஸ் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸும் ஹீரோ வந்து பர்ஃபெக்ஷன் கிடையாது, அவன் வந்து இன்னும் ஒரு கற்றுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பான். பட் ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், நீ தான் வந்துட்டு இன்னும் சரியாக பார்த்து பழகலை அப்படிங்கிறதும், அவன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான் அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உடனே அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோயினுக்கு எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கா. அப்போ ஹீரோவும் நடந்து வந்துட்டுருக்கானா, அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அது வந்து ரொம்ப பிளரியான ஒரு பிக்சராக தான் இருக்குது. ஹீரோ இருந்தாலுமே அது ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஹீரோயின் வந்து தன்னை எடுத்த மொதல் பிக்சர் அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்க இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆரம்பிக்க, உடனே ஹீரோவும் சாரி நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நான் ஏதோ வந்து ஜெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில், நீ எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்தப்போ என் லைஃப்பில் ஒருத்தினா நீ மட்டும்தான், அதனால் உனக்கு எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காத, நம்ம 2 பேரும் 2-3 வருஷம் எடுத்துப்போம், நம்மளுடைய ப்ரொஃபஷனில் நம்ம வேணுங்கிற அளவு ரீச் பண்ணிவிட்டு பிறகு இதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் 2-3 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா டாக்டர் வந்து இப்போ அவகிட்ட ஒரு டைம்லைன் மாதிரி கொடுத்துருப்பாரு, இவ வந்து அதிகபட்சம் உயிரோடு இருக்கக்கூடியதே 1 வருஷம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை இவ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஷாக்கோட நிற்கிறாளா. ஹீரோவும் நீ டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவளுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இன்னும் திடுதுப்புன்னு ஹீரோவை பார்த்து இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். என்னது திடீர்னா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமாம் திடீர்னு தான், இப்போ தான் முடிவு பண்ணேன், ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, பிரச்சனைலாம்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோவும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போவுமே ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், என் லைஃப்பில் நான் உன்னை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கி போனதுக்கப்புறமா ஹீரோயின் அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து எழுந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு கிளம்புறா. அப்போ கடைசியாக ஒரு முறை ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, எனக்கும் ஆசை தான் உன் கூட வயசாகிற வரைக்கும் வாழணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது நடக்காது. ஏன்னா நீ 25 வயசாக தான் இருப்ப, ஆனால் நான் 25 வயசில் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிளம்பி போயிடுறா. பிறகு அவள் ஹீரோவை சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, எதுக்குமே கண்டுக்காமல் அவனை மீட் பண்ணுறவும் செய்யாமன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்து 1 மாதம் ஓடி போயிடுது. அவனும் வந்து அவள் சிக்கா இருக்கா போல், இல்லை அவளுக்கு ஸ்பேஸ் வேணும் போலன்னு சொல்லி விட்டுட்டே இருப்பான். அடுத்த மாதம் அவன் அந்த ஹேர் சலூனுக்கு வரான். ஹீரோயினை பற்றி அவன் என்கொயர் பண்ணுறான். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே அவளை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போ அவள் இங்கே இல்லை, அவள் போன மாதமே வேலையை விட்டு போயிட்டா. அவளுடைய ஃப்ரெண்டு யாரோ வேறு ஒரு சிட்டியில் சலூன் வச்சுருக்காங்களாமா, அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. சாரி சார், வேணா உங்களுக்கு வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். அங்கே வந்தானே அவங்க அண்ணனை மீட் பண்ணுறான். அவங்க அண்ணனும் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஹீரோயின் வந்து எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா, கால் பண்ண மாட்டேங்கிறா, ஒர்க்கையும் குவிட் பண்ணிட்டாலுமே என்ன ஏதுன்னு சொல்ல அவங்க அண்ணனும் அதே மாதிரி தான் சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ண போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளை நான் மீட் பண்ணணும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு உடனே அதுக்கு ஹீரோயினுடைய அண்ணனும், அவள் உனக்கு மெசேஜ் பண்ணலை இல்லை கால் பண்ணலைன்னா அவள் உன்னை அவாய்ட் பண்ணுறான்னு அர்த்தம், அவளுக்கு நீ இனிமேல் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அவள் முடிவு பண்ணிட்டா, அவள் உன்னை பார்க்க விரும்பலைங்கிறது தான் அர்த்தம். ஸோ அவள் சொல்லாமல் நான் எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவள் இங்கே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் சொல்கிறது எதையும் நான் நம்ப மாட்டேன், ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பர்சன் கிடையாது, எடுத்து கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அவளுக்காக காத்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பிறகு டெய்லியுமே ஹீரோயினோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை ஒரே ஒரு தடவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அண்ணன் ரெடியாகவே இல்லையா, அப்போ தான் ஹீரோவும் சரி அவளை பார்க்க தான் விடலை, அவகிட்ட அட்லீஸ்ட் இந்த லெட்டரையாவது கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான். அவங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு அங்கே கொடுக்குறான். அவன் டெய்லி வந்து போயிட்டுருக்கான், உனக்காக எனக்கு லெட்டர் கொடுத்துருக்கான், நீ இந்த மாதிரி அவனை அவாய்ட் பண்ணுறது எனக்கு சரியாக படலை, நீ அவன்கிட்ட இருந்து எதுக்காக விலகணுங்கிறது எனக்கு புரியுது, இருந்தாலும் அவனுக்கு ஒரு க்ளோஷர் வேணாமா, அவன் 24 மணி நேரமும் என்ன காரணமாக இருக்கணும் உன்னை பற்றியே தானே நினச்சிட்ருப்பான், அது இன்னும் கொடுமையானதில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறமா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பார்த்தா இவ ஹீரோடைய கேமராலேருந்து அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்தால பிளரி பிக்சராக இருக்கும்ல, அந்த பிக்சரை தான் இப்போ ஹீரோ கொடுத்துருக்கான். கூடவே நான் உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, நான் காத்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோடனே தான் ஹீரோ எனக்கு தெரியுது, அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவ ஒரு க்ளோஷர் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்தால் தான் ஹீரோ வந்து இங்கேருந்து மூவ் ஆன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அடுத்த நாளே ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. இந்த மாதிரி வந்துட்டு நீ இங்கே வந்து தொல்லை பண்ணிட்டுலாம் இருக்காத, நான் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டேன், அதாவது என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னோட ஸ்கூலில் படித்தவன், நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் 2 பேரும் பிரேக் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அவன் மேலே தான் காதல் இருந்துச்சு, ஆனாலும் அவன் வந்து என் பக்கம் வரலங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றை டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ அவன் என்கிட்ட திரும்ப வந்து சாரி கேட்டுட்டான், அதனால் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவனுடைய சலூனில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ தேவையில்லாமல் என்னை பார்க்கணும் பேசணும்லாம் சொல்லி தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளுடைய டாக்டர் இருக்காங்கல்ல அவங்கள தான் பாய் ஃப்ரெண்டாக ப்ரிட்டன் பண்ண சொல்லி ஃபோன்லேயும் பேச வச்சிடுறா. ஸோ இதுக்காக ஹீரோ வந்துட்டு கேட்டுட்டு அழுதுகிட்டே பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறான், உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷானவளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினும் நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா நான் ஆசைப்பட்டவனோட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணாத, என்னை தொந்தரவு பண்ணாத, என் லைஃப்லேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பேசிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ கொடுத்துட்டு போன அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காளா ஹீரோயின், அவன் என்னை பல முறை ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லி கெஞ்சினான், ஒரே ஒரு ஃபோட்டோ எனக்காக போஸ்ட் கொடுன்னு சொல்லி அத்தனை முறை கேட்டான், ஆனால் இப்போ நான் அதை ரெக்ரெட் பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோவாவது அவனை எடுக்க விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு இப்போ ஹேர் ஃபுல்லாகவுமே ஒயிட்டாக மாறிடுச்சு, ரொம்ப வயசான மாதிரி ஆக்கிட்டாளா. அவளுக்காகன்னு சொல்லி ஹேர் டை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அவளுடைய பிரதருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாங்க. முடியெல்லாம் ரொம்ப கொத்து கொத்தாக அவளுக்கு வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு பதறுது. ஹீரோயினுக்காக அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டு வேலையில் நிறைய சொதப்பி திட்டுலாம் வாங்கிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு வந்து இப்போ நடக்க முடியாமல் கூட போயிடுச்சு, அந்த அளவுக்கு அவள் வீக் ஆகிட்டா, ரொம்ப வயசான மாதிரி ஆகுறதுனால வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் ஓரளவுக்கு அவளால் நடக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்றது கேள்விப்பட்டு அவங்க அண்ணன் டெய்லி மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த டாக்டரை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி அந்த கிளினிக்கு ஹீரோயினை முதுகில் தூக்கிக்கிட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவள் வந்து சுத்தமாக வந்து இதுக்கு க்யூர் கிடையாதுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நீ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்பாமல் தான் இருப்பாள். ஆனால் அவங்க அண்ணன் வந்து அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசிகிட்டு இருப்பான். அந்த ஒரு ஆளுக்கு தெரியலனா இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சியா, இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போவேன் என்னோட தங்கச்சியை நான் காப்பாற்றுறதுக்கு
அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் டெய்லியுமே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். அவங்களும் வந்து ஒரு ஒரு தடவை இவங்க வரும்போதும் எவ்வளோலாம் பணம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காசு அந்த காசுன்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட இருந்து காசு பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் இவங்க அந்த கிளினிக்கு வந்துட்டுருக்காங்களா, அப்போ பார்த்தா கிளினிக் பூட்டியிருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அங்கே ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு ஹீரோயினுடைய அண்ணா வந்து விசாரிக்கிறாரு. எதுக்காக இந்த கிளினிக் பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நேற்று நைட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்டர் வந்து ஃப்ராடுன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகிடுது. என்ன ஃப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணன் கேட்க, ஆமாப்பா இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் க்யூர் பண்ணுறேன்னு சொல்லி இல்லாத மருந்தெல்லாம் வந்துட்டு இந்த ஆள் ஏதோ வைத்தியம் பண்ணுறாங்கிற பேரில் எல்லா பேஷண்ட்கிட்டையும் பயங்கரமாக காசு வாங்கியிருக்கான் போல். அவனுக்கிட்ட டிகிரி கூட இல்லையாமா. அதனால் போலீஸ் கண்டுபிடிச்சி அவன் ஒரு ஸ்கேம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாவம் நீங்களே ஏமாந்து போயிட்டீங்களா, நல்ல டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால் ஹீரோனுடைய அண்ணனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ ஹீரோயினோட வந்து உட்காந்துட்ருக்காரா, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நான் உனக்கு உதவாக்கிற அண்ணனாக இருந்திருக்கேன்ல, என் தங்கச்சிக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு வழி கண்டுபிடிக்க கூட தெரியாமல் ஒரு மண்ணு மாதிரி நான் இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி அப்படியே அழுகிறாரு. ஹீரோயின் முதல்ல அவங்க அண்ணன் அழுகிறத இப்போ தான் பார்க்குறாளா, அவளால் தாங்கிக்க முடியல. நீ என்ன பண்ணுவ, நீ என்னுடைய பெஸ்ட் அண்ணன், எனக்காக என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருக்க, நீ எதுவும் தப்பு பண்ணலை, நீயாவே இந்த மாதிரி வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்களா, அப்போ வண்டியிலே பார்த்தா ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுறா. உடனே அவரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஹீரோயின் கூட நின்று பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே அங்கே வாக்கர் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. பார்த்தா தன்னை அறியாமல் தன்னோட கண்ட்ரோல்லே இல்லாமல் இடத்துலேயே டாய்லெட் போயிடுறா. ஸோ இதனால் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது. உள்ளுக்குள்ளே அப்படியே கூனி குறுக்கி போயிடுறா. என்ன பண்ணுறதே தெரியாமல் ஆடாம அசையாமல் நின்றுட்டுருக்காளா. அங்கே கிராஸ் பண்ணி போகக்கூடிய நர்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு உடனே டவல் எடுத்துகிட்டு வாங்க, பேஷண்ட்டை இந்த வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன்வர அவள் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு இருக்கும் போது தான் அவங்க அண்ணன் இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாரா. இப்போ ஹீரோயினை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சதுலேருந்தும் சரி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி, அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால அவருக்கு எதுவுமே தாக்கு பிடிக்க முடியாமல் இருந்துட்டு பார்த்துட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க சேர்த்து வச்சிருக்க பணம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேரேஜுக்காக சேர்த்து வச்சது தான், உன்னதான கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாரு. அப்போ அவங்களும் நானும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தி தாங்கிறத மறந்துட்டு பேசாத, அவள் எனக்கு தங்கச்சி, ஸோ அவளுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், முதல்ல இதை பிடி அப்படின்னு சொல்லி அவர் கையில் அந்த கார்டை திணிச்சு விட்டுட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாளா. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவளை ட்ரைவ் பண்ணி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல டிராஃபிக்னால வண்டி ஸ்லோ பண்ண ஹீரோயின் அங்கே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஓன்னு அப்படியே கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா, ஒரு வார்த்தையும் இல்லாமல். அவள் ஷாக் ஆகிக்கிட்டு அவங்க அண்ணனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே திரும்பி பார்க்குறாளா. பார்த்தா ஹீரோயின் அங்கே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் கத்திட்டுருக்கா அப்படிங்கிறது தெரியுது. உடனே இவளும் தலையை திருப்பி பார்க்குறா. அங்கே பார்த்தா ஹீரோ வந்து வேற ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காகன்னு சொல்லி மற்ற ஆட்களோட சேர்ந்து ஏதோ ஒரு செட்டப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஹீரோயின் வந்து ஏக்கமாக அழுகிறா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரதருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தாங்கிக்க முடியல. இவ்வளோ சின்ன வயசில் 25 வயசில் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லவரை கூட மீட் பண்ண முடியாமல் துடிக்கிறாளேன்னு சொல்லி அவளுக்காக இவ அழுக ஆரம்பிச்சிட்றா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு இவ ஸ்பெஷலான மீலெல்லாம் குக் பண்ணிகிட்டு இருக்கா டாக்டர் சொன்ன மாதிரி. அப்போ ஹீரோயினும் உனக்கு தெரியும்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, இப்போ நான் எப்போ சிக்கானோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நீ இன்னும் அழகாக இருக்க, உனக்கு நார்மலான வயசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரியே நீ என்ன மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன்னுடைய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ எனக்கு உன்னை பார்க்க பார்க்க பொறாமையாக இருக்குது. அதனால் நீ இனிமேல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே வீட்டுக்கு வராமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு என்ன என்னை வெறுக்கணும்னு தோணுச்சுன்னா வெறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, நான் உன்னை வெறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே வராத, என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு சொல்கிறேன். என்ன அறியாமலே எனக்கு உன்னை பார்த்தா அவ்வளோ கோவம் வந்துடுது, நீ நார்மலாக இருக்க, என்னால் நார்மலாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. நீ எனக்கு நிஜமாவே ஒரு அக்கா மாதிரி தான். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் உன்னை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய அக்காவை நான் வெறுக்க விரும்பலை, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுறா. அந்த பொண்ணு முடியவே முடியாது, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்னை எவ்வளோ வேணாலும் வெறுத்துக்கோ, என்னை அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அண்ணா அங்கேருந்து கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. அப்புறம் கடைசியாக ஹீரோயினும் இல்லை, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இனிமேல் என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு வராத, அதே மாதிரி நான் இந்த உலகத்துலேருந்து போனதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கு துணையாக நீ தான் இருக்கணும், எங்கள் அண்ணனை தனியாக விட்டுறாத அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. எனக்கு ஒரே ஒரு தடவை வாக்கு கொடு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை திரும்பி பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இனிமேல் ஹீரோயின் வீட்டுக்கு வரதை நிறுத்திடுறா. அப்படியே அடுத்த செக்கப்பில் டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் அடுத்த சீசன் வரைக்கும் கூட ஹீரோயின் வந்து தாக்கு பிடிக்க மாட்டா,
அதாவது அவளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவளுடைய பாடி இன்னும் வேர்ஸா இருக்கும். அவளுடைய எலும்பெல்லாம் சுத்தமா வந்துட்டு இனிமே வேலையே இருக்காது. அதனால பயங்கர பெயின்ல இருப்பா அவ. நீங்க அவள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அவங்க அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு, அழுகுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின கொஞ்சமா சந்தோஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. கிறிஸ்மஸ் டயத்துல அவரு சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு உல்லன் ஹேட் கொண்டு வந்து குடுக்குறாரு. ஹீரோயின் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவரே அத அவளுக்கு போட்டும் குடுத்துட்டு, "உனக்கு செர்ரி ப்ளாசம்ஸ் ஃப்ளவர் பிடிக்கும்ல, அதனால தான் இதே கலர்ல வந்து உனக்காக" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவள வந்து கொஞ்சம் குஷி பண்றதுக்காக பார்க்குறாரு. ஆனா அவ ரொம்ப டவுனாவே இருந்துட்டுருக்கா. அப்புறம் அவ தூங்குனதுக்கு அப்புறமா அவளுடைய ரூம் எல்லாம் இவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்காரா, அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கசங்கி போன பேப்பரை பார்க்குறாரு. அந்த பேப்பர்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் எழுதினது தான் ஒரு மெசேஜ் இருக்கு. எனக்கு ஹீரோவை கடைசியா ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். அதை பார்த்த உடனே அவங்க அண்ணன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனுடைய ஒர்க் பிளேஸ்க்கு வராரு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் பேசுறதுக்காக வர அவங்க அண்ணன் எல்லா விஷயத்தையுமே இப்போ ஹீரோ கிட்ட மறைக்காம சொல்லிடுறாரு. ஹீரோயின் எதுக்காக இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா, எதுக்காக வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு போய் சொன்னான்னு சொல்லிட்டு அத்தனையுமே சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது தான் சொல்றாரு, அவளை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவ தன்னை விரும்புகிற ஒருத்தனுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து குறுகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கா. நீ அவளை வந்து அழகாக மட்டும்தான் பார்த்துருக்கணும். அவள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கக்கூடாது. அவள் சாகிறத நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணமாக இருந்துட்டுருக்கு. அதனால தான் நானும் என் தங்கச்சியை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கடைசியாக நேற்று நைட்டு அவள் எழுதியிருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமா எனக்கு மனசு கேட்கல. என் தங்கச்சியை வந்து எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி இவர் அழுதுகிட்டே அந்த பேப்பரை இவன்கிட்ட கொடுத்துட்றாரு. இவன் வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு ரொம்ப அவசரமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறானா, அதில் அந்த மெசேஜ் இருக்குது, கடைசியாக ஒரு முறை ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே இவனும் முழுசாக பிரேக் ஆகிடுறான். அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் கூட சேர்ந்து அவளுடைய வீட்டுக்கே போயிடுறான். அங்கே வந்ததுக்கப்புறமா அவளுடைய ரூம் டோர் க்ளோஸ் ஆகிருக்கா, கதவுக்கு வெளியில் நின்றுட்டு கதவை திறக்க சொல்லி கேட்குறான். வர மாதிரி ரெடி ஆகலை. ஆனால் ஹீரோ வந்து பேசுகிறது எல்லாத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக உள்ளிருந்து கவனிச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோ வந்து கதவை தட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்கான், உங்கள் அண்ணன் மூலமாக எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. நீ எப்படி அப்படி நினைக்கலாம், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், இல்லை நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிவிடுவேன், இல்லை உனக்காக நான் டிஸ்கஸ்டடாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் ஒன்றை மட்டும் தான் விரும்புகிறேன். இப்போ நீ என்னோட பிரேக்கப் பண்ணியே, இப்போ கூட நீ என் மனசில் தான் இருந்துட்டுருக்க. எனக்கு உன் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. நீ சொன்ன சமயத்தில் நான் கோவப்பட்டேனே தவிர அடுத்த செகண்ட்லேருந்தே என்னுடைய காதல் உன் மேலே அதிகமாக தான் ஆச்சு. அது என்றைக்குமே வளர மட்டும் தான் செய்யும். என்னால் லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு வந்து கதவை தர, நம்ம 2 பேரும் பார்த்துப்போம், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு எப்படி தான் இருந்தாலும் சரி, அவள் இருக்கக்கூடிய வயசான முகத்தை, அதாவது ஃபுல்லாக நரைச்ச முடி, அதுக்கப்புறம் கை கால் கழுத்துன்னு எல்லாமே சுருக்கம் விழுந்து போய் கண் பார்வை கூட மங்கி போய் இருக்கக்கூடிய அவளை ஹீரோ அந்த ஒரு நிலைமையில பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வைராகியத்தோடு இருந்துட்டுருக்கான். 2 பேருமே தன்னை வருத்திக்கிறத அங்கே ஹீரோனோட அண்ணன் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ இங்கே கதவுல அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியில் வரல அப்படின்னாலும் அவன் வந்து விட்டு கொடுக்காம அவகிட்ட அவனுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவள் என்னெல்லாம் மிஸ் பண்ணாலோ அது எல்லாத்தையுமே. ஸோ ஹீரோயின் அந்த பக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுட்ருக்கா. ஸோ அவங்க 2 பேரும் அந்த கதவுல இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர்னு சாஞ்சி மாறி மாறி அழுதுட்ருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, எதுவும் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் டெய்லியுமே இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக இதே மாதிரி வந்துடுவான். அவளோட கதவு பூட்டியே தான் இருக்கும். டெய்லி வந்து பேசுவான். அவளுடைய அண்ணன் அவகிட்ட போய் பேசுகிறான், இந்த மாதிரி ஹீரோவை பார்க்கலாம்ல அப்படின்னோடனே, இல்லை நான் இப்படி இருக்க நிலமையை அவன் பார்க்கக்கூடாது, எனக்கு இன்னும் மனசு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுறான். அதுக்கான டிக்கெட்ஸை ஹீரோயின் கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறான். அவளை இன்வைட் பண்ணுறான். ஹீரோயின் வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு தனியாக வரா. ஸோ அங்கே வந்து அவள் முழுசாக கூண் போட்டு ஒரு வயசான நிலமையில தான் இருந்துட்டுருக்கா. அவங்க நடந்து வராளா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பர் லேடி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தடுமாறி அங்கேருந்து நடந்து போகிறா. அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்க அவள் ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்றா. காரணம், ஹீரோ எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இவளை எங்கெல்லாம் பார்த்தானோ, எங்கெல்லாம் இவங்க டேட்டிங் போனாங்களோ அந்த மாதிரியான ஹாப்பி பிளேசஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஒன்று ஒன்றா ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே மைண்டில் அப்படியே கடகடன்னு வந்து ஃபாஸ்ட்ஃபார்வர்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு. முதல்ல ஹீரோ அவளை டேட்டுக்கு கூப்பிட்டதுலேருந்து அவங்க 2 பேரும் எப்படி டேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு எல்லாத்தையுமே ரிமெம்பர் ஆகிட்டுருக்கு. அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா. ஒரு ஃபோட்டோவையும் கிட்ட போய் அதை தொட்டு பார்த்து தடவி பார்த்து ரொம்ப வந்து அந்த ஃபோட்டோஸ்களாகவும் ஹீரோவுடைய சக்ஸஸ்க்காகவும் சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்போ தான் ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக வந்தேன்னு சொல்லி வீட்டுக்கு போக ஹீரோயினுடைய அண்ணனும் அவளை நீ இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறான். அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது
தெரியுது ஹீரோயின் ஆல்ரெடி கிளம்பி அவனை தேடி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் பதறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அண்ணன் கிட்ட நான் முதல்ல எக்ஸிபிஷனுக்கு போறேன், அவ அங்க இருக்காளான்னு பார்க்குறேன், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டமும் நடையுமா கேப் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அங்கே ஸ்னோ நிறைய கொட்டிகிட்டே இருந்துட்டுருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன்லேருந்து வெளியில் வரா. அந்த இடத்துல நிறைய ஸ்னோ இருக்கிறதுனால ஹீரோயினால் குளிர் தாக்கு பிடிக்க முடியல. நடந்து வர அளவுக்கு அவள் பாடியில் தெம்பும் கிடையாது. ஸோ இப்போ முழுசாக வயசாகி போயிருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ஸ்னோலே விழுந்துட்றா. அவளுக்கு அசைய கூட முடியல. அவள் பாடி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கு, தவிச்சிட்ருக்கா அந்த குளிரில். அப்போ தான் ஹீரோ வந்து அங்கே கேபில் வரானா. அந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்தே ஆகணுன்ட்டு இறங்கி ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ இவன் அதே இடத்துல தான் கரெக்டாக ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் விழுந்து கிடக்குறாள்ல, யாரோ வர சவுண்டு கேட்டுட்டு அப்படியே தலையை தூக்கி பார்க்குறான். அங்கே உன்னிப்பாக கவனித்து பார்க்கவும் நம்ம ஹீரோ தான் வரான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு ஹருட்டோ அப்படின்னு அவனுடைய பேரை முணங்குறதுக்காக ஆரம்பிக்கிறாளா. ஹீரோவும் அங்கே ஓடி வந்துட்டு இவளை பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். அங்கே இருக்கக்கூடிய அவள் வந்து பேசுறதுக்காக முயற்சி பண்ணுறா ஹீரோ கிட்ட. அப்போ ஹீரோவும் அம்மா என்னாச்சு உங்களுக்கு, தெரியாமல் கீழே விழுந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி யாரோ நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அவன் பாவம் ஹீரோயினை பார்த்ததில்ல, அதனால அவனுக்கு அடையாளம் தெரியலை. ஹீரோயினும் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா தன்னுடைய உருவம் இந்த அளவுக்கு மாறிடுச்சா, ஹீரோக்கு தன்னை யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே செத்தே போயிடுறா. ஹீரோ வந்து அவளை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுறத. அப்போ ஹீரோவும் வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கைத்தாங்களா ஹீரோயினை தூக்கி விட்டுறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவளுடைய அந்த உள்ளன் ஹேட் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிக்கிறா, தேங்க்ஸ் சொல்கிறா. அப்போ ஹீரோவும் அவளை தூக்கி விட்டுட்டு நீங்கள் பத்திரமா போயிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் லைட்டாக தலையாற்றா. ஏன்னா அவளுக்கு பதில் சொல்கிறது கூட தெம்பு இல்லை. இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி முன்னாடி நிற்கிறனே அப்படிங்கிறது தான் அவளுடைய மனக்குமுறலாக இருந்துட்டுருக்கு. நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் பார்த்து போங்க, கவனமாக போங்க, ஸ்னோ இந்த பக்கம் டீப்பாக இருக்கிறதுக்குள்ளே பார்த்து கவனமாக போயிடுங்க அப்படின்னு திரும்ப சொல்லிவிட்டு அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் போன டைரெக்ஷனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கதை வருது. பார்த்தா ஹீரோயின் இறந்து போயிடுறா. அவளுக்கான ஃபியூனரலும் முடிஞ்சிருது. அவளுடைய வீட்டில் தான் ஹீரோ, அவளுடைய அண்ணன், அவளுடைய அண்ணின்னு சொல்லி வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய பிரதர் சொல்கிறாரு, ஹீரோயின் வந்து ஒன்று அவளுடைய ஃபியூனரலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதுக்காகத்தான் உன்னையே நான் இன்வைட் பண்ணலை, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயினுடைய அண்ணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் ஹீரோயினை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல, அந்த சிஸ்ஸர் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு டூல் பேக்ஸ். ஸோ அந்த டூல் பேக்கையே கொடுக்குறா. இது வந்து ஹீரோயின் கடைசி நிமிஷத்தில் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தா. அவளுக்கு இது ரொம்ப ஃபேவரட் தெரியுமா. இதை அவளுடைய கேஸ்கெட்டில் அவள் கூட வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை. ஏன்னா அவள் இதை வந்து அவள் கூட வந்து புதஞ்சு போயிடணும்னு அவன் நினச்சிருக்க மாட்டா. உன்கிட்ட இருக்கிறதுக்கு தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு, அதுக்காக தான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவும் நான் அவளுடைய ரூமை ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவளுடைய ரூம்குள்ளே வந்துட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயமா பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவள் வச்சுருந்து பார்த்த மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காத அவளுடைய ஒரு சைடை பார்க்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்படி அவன் பொறுமையாக எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கும் போது தான் அந்த உள்ளன் ஹேட்டை பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கரமாக வந்து எமோஷனல் ஆகிடுது. அப்போ தான் வந்து அவன் யோசிக்கிறான், இது எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சு பார்க்குறான். அடுத்த செகண்ட் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, அன்னைக்கு எக்ஸிபிஷன் அன்னைக்கு அங்கே ரோட்டில் பார்த்தது இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒடிஞ்சு போயிடுறான். ஒரு முறையாவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ வேகமாக போனேன், அவளை பார்த்து அவளை கடந்து போயிருக்கனே, அவதாங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான். ஸோ அதுக்கு அடுத்தது அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கு பிறகுலேருந்து அவன் வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணலை, வேலைக்கே போகலை, சொல்லப்போனால் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறான். அவளுடைய அந்த டூல் பாக்ஸையும் அந்த உள்ளன் ஹேட்டையும் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே அது கூடவே தான் வந்துட்டு படுத்து கிடந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அவளோட சிசர் எடுத்தே கழுத்தில் வச்சுட்ருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே காலிங் பெல் அடிக்குது. ஓடி போயிட்டு பார்க்குறான், வேண்டாம் இருப்பா. ஸோ அப்போ அவன் பார்க்கும்போது அங்கே ஹீரோயினுடைய அண்ணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறா. இது ஹீரோயினுடைய ரூம் க்ளீன் பண்ணும் போது தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேர் போட்டு ஒரு லெட்டர் இருக்குது, அது வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோவும் அந்த லெட்டர் எடுத்து வாசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அதில் வந்து ஹீரோயின் இந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் வந்து ரொம்ப கூனி குறுக்கி போயிருந்தேன், என்னை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடந்தேன். ஆனால் வெளியில் வர்றதுக்கு தைரியம் இல்லாத என்ன நீ தான் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு இன்விடேஷன் கொடுத்து என்னோட ஷெல்லுலேருந்து உடச்சி வெளியில் கொண்டு வந்த. எனக்கு இங்கே வெளியில் வந்தப்போ எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு தெரியுமா. புதுசாக ஒரு உலகத்தை நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, ஆனாலும் புதுசாக பார்க்குறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு தெரியுமா. அது எல்லாத்தையும் நீ தான் எனக்கு கொடுத்துருக்க, அதுக்காக உனக்கு பெரிய தேங்க்ஸ். உன்னுடைய எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போன இடங்கிறது எனக்கு தெரிஞ்ச போது நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்,
நான் வந்து வயசாயிட்டேன், நான் வந்து ஆள் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். ரொம்ப அசிங்கப்பட்டேன், வெறுப்பானேன், அழுதேன், எல்லாமே பண்ணேன். ஆனா, உன் ஃபோட்டோஸ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த ஃபோட்டோஸ் என்னைக்குமே வயசாகாதுல்ல. நம்ம எடுத்துக்கிட்ட அதே 25 வயசுல அப்படியே தானே இருக்க போது. அதில எந்த ஒரு மாற்றமும் இல்லல்ல. அத யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உன்னுடைய ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய லவ் லைஃப்ப வந்துட்டு கொண்டு வந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து இப்போ சந்தோஷத்த குடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, காத வெட்டுனதுக்காக அன்னைக்கு நான் அவ்ளோ வருத்தப்பட்டேன்ல. ஆனா இன்னைக்கு அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்கலனா, நீ என்ன டேட்டுக்கு கூட்டியிருக்க மாட்ட. அதுக்கப்புறம் எனக்கு இவ்ளோ அழகான லைஃப்ப வந்து காட்டியிருக்க மாட்டல்ல. ஸோ அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஒரு நாளுக்கும் நான் சந்தோஷப்படுறேன். உன்னுடைய பேஷன்ல நான் ஒரு பார்ட்டுங்கிறதுக்காக சந்தோஷப்படுறேன். உன்ன லவ் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்ளோ அழகா இருந்துச்சு. எக்காரணத்த கொண்டும் உன்னுடைய ஃபோட்டோகிராஃபிய நீ விட்டுடவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய டேலண்ட்ட நான் அப்ரிஷியேட் பண்றேன். கண்டிப்பா ஃபோட்டோஸ் எடுக்கிறத நிறுத்தாத அப்படின்னு சொல்லி அதில ஒரு மெசேஜோட அந்த லெட்டர் அப்படியே முடியுது. நான் வந்து என்னைக்காவது உன்ன மீட் பண்ண வருவேன். நீ எனக்காக காத்துட்ரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இத வாசிச்ச உடனே ஹீரோ வந்து ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்டுக்கிட்ட மாரி அவன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிய தான் கன்டின்யூ பண்றதுக்காகவும் ஆரம்பிச்சான். அப்போ வந்து ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஹீரோவ சந்திக்கிறாரு. அவன கேண்டிடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே சொல்றாரு, "இந்த மாதிரி உன்னுடைய எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ உனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. நீ இதில இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டா செமையா மெருகேத்தி வந்துரலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். முறை பார்த்தா போதும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன்னா, எக்ஸிபிஷன் அன்னைக்கு உன்னைய கடைசி நிமிஷத்துல பார்த்தும் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம போயிட்டேன்ல. அத நான் சாகுற வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் என்னுடைய காதல் வந்து உன் மேல என்னைக்குமே குறைஞ்சு போகாது. நான் சாகுற வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டும் இருப்பேன். இது 2மே உண்மதான் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த படம் முடியுது.